1931 செப்டம்பர் 4ஆம் தேதி ஈக்வடோர் மாகாஸ் நகரிலிருந்து த்ரொங்காத்தி தனது அம்மாவுக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு பதிவு செய்துள்ளார். உங்களை பார்க்கவும் நீங்கள் ஒவ்வொருவரும் பேசுவதை கேட்கவும் நான் பல முறை ஏங்குகிறேன். என் அன்பு சகோதரன் சகோதரிகள் பேரப்பிள்ளைகளை இப்போதும் நினைத்து பார்க்கிறேன். மறக்க முடியாத அம்மாவை கட்டிப்பிடித்து பல விஷயங்களை சொல்ல நான் ஏங்குகிறேன். அம்மாவை பற்றி நினைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் மிகவும் தொலைவில் இருப்பதாக உணர்வதால் அழுகிறேன். ஆனால் இயேசுவின் பாதங்களில் நான் ஆறுதல் அடைகிறேன். என் கழுத்தில் அணிந்திருக்கும் சிலுவை மீதான ஒரு பார்வை எனக்கு புத்துயிரையும் பணி செய்ய சிறகுகளையும் தருகிறது. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை என்ற தூய பவுலின் வார்த்தைகள் தான் 47 ஆண்டுகள் அமேசான் காட்டில் பணியாற்றிய த்ரொங்காத்தியை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தியது. த்ரொங்காத்தியின் பணிவாழ்வின் சிலுவை அனுபவங்களின் பட்டியல் பெரிது. குடும்பத்திலிருந்து பிரியும் போது அடைந்த வேதனை, அவர் புறப்படும் போது தந்தை தாங்க முடியாமல் சோர்ந்து மயங்கி விழுந்ததை த்ரொங்காத்தி நேரில் கண்டது. உருவாக்க பயிற்சிக்காக குளிர் மலைகளின் வாழ்வியல் சூழலிலிருந்து வெப்பம் மிகுந்த மற்றும் தவிர்க்க முடியாத கட்டமைப்புகளை கொண்ட நீட்சாவின் கல்விச் சூழலுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வதில் ஏற்பட்ட மனப்போராட்டம், நான் அதிகமாக துணிந்தது தவறா என்ற உள்ளார்ந்த போராட்டம், த்ரொங்காத்தியை தாக்கிய டைபாய்டு உட்பட பல நோய்கள் சலேசிய அழைத்தலில் தொடர முடியுமா என்ற சந்தேகத்தை எழுப்பின. அபாயத்தை தெளிவாக காணும் முதிர்ச்சி வந்திருந்த 39 வயதில் ஈக்வடோரின் அடர்ந்த காட்டுக்குள் புறப்பட்டு சென்றது அந்த பயணத்தை சாகசம் என்ற வார்த்தையாலும் விவரிக்க முடியாது. மொழியையும் பழக்க வழக்கங்களையும் அறியாத காட்டில் இருக்கின்றவர்களை நேரடியாக சந்தித்தது. பொருளாதார வசதிகளில் மிகுந்த வறுமை, ஆபத்தான இயற்கை சூழலில் பல இளம் உயிர்களை பறித்த நதியின் வெள்ளப்பெருக்கை பல முறை கடந்து நோயாளிகளுக்கு ஆறுதல் அளிக்கச் சென்ற தருணங்கள், பல மாதங்கள் உழைத்த பின் மறைப்பணியில் பயன் கிடைத்துவிடும் என்று நினைத்த நேரத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள். இந்த சூழல்களெல்லாம் த்ரொங்காத்தி எந்த புலம்பலுக்கும் புகாருக்கும் இடம் தராமல் தொன்போஸ்கோ மரிய மஸ்ரல்ல போல ஆனந்தமாக சிலுவையை சுமந்தார். இறைவா, எல்லாம் உமக்காக, தியாகங்கள் ஏராளம், எனக்கு போதிய வலிமையைத்தா என்ற த்ரொங்காத்தியின் ஜெபம் அவரது வாழ்க்கையை கிறிஸ்துவுடன் இணைக்கும் ஞானத்தின் வெளிப்பாடு. ஒவ்வொரு வேதனைக்கும் காரணத்தையும் அர்த்தத்தையும் அளிக்கிறது. பலர் சாட்சியம் பகிர்ந்தனர். ஒவ்வொரு நாளும் விடியும் முன்பே த்ரொங்காத்தி ஆலயத்தில் அவருக்கு மிகவும் பிடித்தமான சிலுவை பாதையை ஜெபித்துக் கொண்டிருப்பார். இயேசுவின் பாடுகளை தியானிப்பதிலிருந்தே கடினமான மறைப்பணியில் வரும் இடையறாத சிரமங்களை எதிர்கொள்ள அவர் வலிமை பெற்றார். அன்பு இளைஞர்களே, சிலுவைகள் உங்களை செதுக்கும் ஊழிகள், சிலுவைகள் உங்களை விண்ணளவு உயர்த்தும் சிறகுகள், சிலுவைகள் உங்களை இறைமையுடன் இணைக்கும் பாலங்கள். எனவே வாழ்வில் வரும் சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்வில் ஏற்றம் பெறுவீர்கள்.